போன வேலை முடிஞ்சிருச்சு, அதான் உடனே திரும்பி வந்துட்டேன். என்ன தொட்டுக்க? நண்டி, இறால், அப்புறம் ஈரல் வறுத்து வச்சிருக்கேன். குட் குட். நீங்க வைங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க போய் உட்காருங்கம்மா. அம்மா, என்ன இன்னைக்கு இப்படி பறக்குறாங்க? டிரைவர், ஹலோ டிரைவர், உங்களை தான் அம்மா உள்ள கூப்பிட்றாங்க. வா, உனக்காக எல்லாத்தையும் சீக்கிரமா செய்ய சொன்னேன். சாப்பிட்டுட்டு பேசிட்டே இருப்போம், அதுக்குள்ள அவரும் வந்துடுவார். வா. சொல்கிறத கேளு, நான் போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன். எதுவும் பேசாத, மேல வா. இங்க பாரு, உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு. வந்து சாப்பிடு, வா. ஆறிட போகுது, சீக்கிரம் வா. நான் சொல்கிறத கேளு, பிடிவாதம் பிடிக்காத. நான் இங்கேருந்து போயாகணும். நான் கடைசி வரைக்கும் சந்தோஷப்படக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா? நீ சாப்பிட வேண்டாம், அவரு வர்ற வரைக்கும் இரு. அவரை பார்த்துட்டு தான் போகணும். ஒரு வேலையை வாங்கிட்டு அப்புறம் நீ எங்க வேணாலும் போ. என் கண்ணிலேயே முழிக்காம போனாலும் பரவாயில்ல. ஜெயந்தி, நம்மளோட பிரச்சனை, நம்மளோட விஷயம் எதுவுமே எந்த காலத்துலேயும் உன் புருஷனுக்கு தெரியக்கூடாது. எனக்கு ஒன்றும் ஒரு வேலை வாங்குறது, பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துக்கிறது பெரிய விஷயமே இல்லை. நீ இப்போ இருக்கிற மாதிரியே சந்தோஷமா இருக்கணும். இது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா 2 பேருக்குமே நிம்மதி கெட்டு போயிடும். இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்ணாத, நானும் உன்னோட பேச மாட்டேன். உன்னோட பசங்களை பார்த்துட்டு போலான்னு தான் நினைச்சேன். என்ன படிக்கிறாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்களா? எத்தனை குழந்தைங்க? இங்கே இரு. என்ன இது? இதுல பணம் இருக்கு, வாங்கிக்க. எனக்காக இதையாவது செய். உன்னோட பிடிவாதத்தால ராணியோட வாழ்க்கையும் யானையோட வாழ்க்கையும் அழிச்சிடாத. நீ வர வேண்டாம், என்ன பார்க்கவே வேண்டாம், நான் செத்தாலும் வர வேண்டாம். இதை வச்சு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பழிச்சுக்கோ. நான் போறேன். எடுத்துட்டு போ, ப்ளீஸ் எடுத்துட்டு போ. அட பாவி மனுஷா, குழந்தைய வச்சுட்டு நான் வெளியில நின்னுட்டு இருக்கேன். வேலைக்கு போக துப்பு இல்ல. ஒரு நாள் வேலைக்கு போனேன், அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இப்படி குடுத்துட்டு இருக்கியே. இதுக்கு நீ ரஸ்த கொடுத்து சாவடிச்சுக்கலாமே. யாரு இவன் பொண்டாட்டியா? 75 ரூபா கொடுத்தல, அதுல 25 ரூபாய்க்கு 25 கிலோ அரிசி வாங்கிக்க, 50 ரூபாய்க்கு ரேஸ் போய் மலேசியா வாங்கிக்கன்னு சொன்னல. இரடி முறைக்கிற. அதான் பிரியா கேஸ் அடுப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் ஓசில கலெக்டிவ் கொடுத்துருக்காங்க. அதுல 24 மணி நேரமும் ரிக்கா டான்ஸ் குத்து பாட்டு போடுறாங்கல்ல. அதுல நீயும் பார்த்து நம்ம பிள்ளைகளுக்கு காமிச்சு சந்தோஷமா இருப்பியா? அப்படி இருக்கும்போது
மாசத்துல 5 நாள் வேலைக்கு போறேன். இதுக்கு மேல நான் வேலைக்கு போய் இன்னும் சம்பாதிச்சு கொடுக்கணுமா? இது பத்தல உனக்கு? ஓடி வேலையை பார்த்துக்கிட்டு வந்துட்டாங்க பெருசா நாயம் கேட்கறது. இப்படி ஒரு நினைப்புல தான் குடிச்சிட்டு உட்காந்துருக்கியா? விளங்குன மாதிரிதான். இந்த மாதிரி எல்லா ஆம்பளைங்களும் குடிச்சா நாட்டுல இருக்க பொம்பளைங்க தாலி அறுத்துட்டு சாக வேண்டியதுதான். குடிக்கார நாய்களா? ஏய் யாரடி குடியார நாயின்னு சொல்ற? குடிசே 35 ரூபா கிராக்கி. நான் என் டயர் அரை விலைக்கு வித்து முழுசா குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மானஸ்தே. ரோட்ல கார் சர்ரு புருன்னு போகுதே, அது எப்படி போட்டது? எங்க காசுல கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிற போலீஸ், டாக்டர், போஸ்ட் ஆபீஸ், ஏன் உன் பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர், அது யாரு காசுல? எங்க காசுல. நீங்க பொம்பளை எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு பிராந்தி கடை அடைச்சிருக்க பாப்போம். இவள பேச்சு பேசுறியே, எங்க குடல் வந்த காசுலவே கோட்டையே நடக்குது. யார் யாருக்கோ தியாகி பட்டம் கொடுக்குறாங்க, நம்மள மாதிரி ஆளுகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? இன்னையோட வேலைக்கு போய் 12 நாள் ஆகி போச்சு. அப்படி உங்க மனசுல என்னதான் இருக்குன்னு தெரியலையே. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா ஒலை கொதிக்க வேண்டாமா? இறங்குடா, காரை விட்டு இறங்குடா. நாங்க தான் நாய் படாத பாடுபடுறோம்னா கவர்மெண்ட்ல சோறுவும் புஸ்தகமும் ஃப்ரீயா கொடுத்து படிங்கன்னா பயவலைய படிக்கிறீங்களா? என்னம்மா ராணி, மச்சான ஆளக்கானா? உள்ளதான் இருக்காரு, உட்காருங்க. சரி லாலினி வாமா, மாமா உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓடியா வா. நேரம் ஆயிடுச்சுண்ணா. சரிம்மா, மாமாக்கு டாடா சொல்லிட்டு டாடா. சரி போயிட்டு வா. சீக்கிரமா வந்து அண்ணனோட சாப்பிடுங்க. டாடா. நம்ம வண்டி இதோ இருக்கு சேட்டு. சார் கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார். அவர் உடம்பு சரியில்லாம வீட்டில் தான் இருக்காரு. பொறுப்பா ஒரு பதில் சொல்லணும். 2 இன்ஸ்டால்மெண்ட் பணம் கட்டல பார். ஒரு நாளைக்கு வேலை செய்த 500 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. எப்படி வச்சிருக்கான் பார், இந்த வண்டியை பார் எப்படி வச்சிருக்கான். என்ன செட் கேட்டுக்கிட்டு அவனை நம்பி எல்லாம் லோன் கொடுக்குறீங்க. லட்சுமணா வண்டியை சார் கொடுங்க. சார் வண்டி எடுக்காதீங்க சார். சார் இதை வச்சுதான் சார் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். எடுப்பா வண்டியா. அப்பா வாங்கப்பா. சீக்கிரம் வாங்கப்பா, நம்ம கார் எடுத்துட்டு போறோம். சீக்கிரம் வாங்கப்பா. எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார். எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. ஏமா என்ன டென்ஷன் பண்றா? இதை விட்டு அவருக்கு வேற தொழில் தெரியாது சார். உங்களுக்கு பணம் தானே சார் வேணும்? கொஞ்சம் தள்ளி என்னம்மா என்னாச்சு? இப்ப வராது. வண்டியா கார் எடுத்துட்டு போறோம். கார் எடுத்துட்டு போறோம் சொல்லுங்கப்பா. அம்மா நம்ம கார் எடுத்துட்டு நாங்க போய் பாருமா. எடுத்துட்டு போயிட்டாங்களா? ரொம்ப கெடுபிடி பண்றோன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. அந்த காரை வச்சுதான் பொழப்பே ஓடிச்சு. அதையும் கொடுத்துட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதையும் என்கிட்ட வாயை தந்து சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. இந்தாங்க, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டிய எல்லா கடனையும் கொடுத்துட்டு காரை எடுத்துட்டு வந்துருங்க. சொன்னா திட்டுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. நானா கேட்கல, அந்த அம்மாவே தான் கொடுத்தாங்க. 2 லட்சத்துல பாக்கி அப்படியே வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு எப்படியாச்சும் மறுபடியும் வேலைக்கு போய். மச்சா உனக்கு என்ன கிறுக்கு புடிச்சு போச்சா? வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எப்படி தூக்கி எறியற? இதை கொண்டு போய் கொடுத்து காரை எடுத்துட்டு வா. இதை வச்சுதான் நான் பொழைக்கணுமா? அவங்க கொடுத்தா நீ வாங்கிடுவியா? என்கிட்ட சொல்லாம மறைச்சது இல்லாம இதை கொண்டு போய் காரை வேற வாங்கிட்டு வரணும். 1 ரூபா கூட இங்க இருக்க கூடாது. எதை வெப்பியோ எங்க வாங்கியோ எனக்கு தெரியாது. வாங்கின பணத்தை 1 பைசா விடாம எங்க வாங்கினியோ அவங்க கிட்ட போய் கொடுத்துரு. என் குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும்.